ஹாய் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இது ஆக்சுவலாக வந்து இது துபாய் ஷிஸ்வா அதிராம்பட்டம் ஷம்சுல் இஸ்லாம் சங்கத்தினுடைய துணை அமைப்பான ஷிஸ்வா, அதாவது UAE ஷிஸ்வா நண்பர்கள் குடும்பத்தோடு ஒன்றாக இணைந்து ஒரு கெட் டுகெதர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை, அதாவது துபாய் நேஷனல் டேயை முன்னிட்டு வருஷம் ஒன்று கூடுவாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒன்று கூடியிருக்காங்க. பார்க்கில் ஒன்று கூடின அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பு வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் வந்து குழந்தைகளுடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாமே இருக்குது, பார்த்து மகிழ்ச்சி. மூத்தோர்கள் எங்கள் முன்னோர்கள் யோசித்தே வந்த சங்கமா, மூத்தோர்கள் எங்கள் முன்னோர்கள் யோசித்தே வந்த சங்கமா, இல்லற பதிவை செம்மையாக்கும் நல்லறம் கொண்ட சங்கமா, சம்சூலே எங்கள் மஹல்லா சங்கமே எங்கள் அங்கமே, ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் நாட்டுக்கும் என்றும் தங்கமே. உலமாக்கள் உற்ற துணையோடு சான்றோர்கள் தக்க வழிகாட்ட, உலமாக்கள் உற்ற துணையோடு சான்றோர்கள் தக்க வழிகாட்ட, குடும்பத் தீர்வுகள் காணுகின்ற நன்மை மிகுந்த சங்கமாம், சம்சூலே எங்கள் மஹல்லா சங்கமே எங்கள் அங்கமே, ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் நாட்டுக்கும் என்றும் தங்கமே. என்ன ஸ்பீடா சொல்லு. அவுட் அமைதி எடுத்துறேன். ஓகே, க்ளோஸ்ல போ. எடுத்துரு பிரைஸ் எடுத்துரு.
இவன் கிடையாதுப்பா. வேற யாரும் உள்ள வராங்க. ரெடி 1 2 3
அது சாப்பிட மாதிரி ஆயிரம் ஆமா தேடம் பேரு காக்கா தேடம் பேரு பிடிச்சு நல்லா மஞ்ச ஒன் ரெண்டு பேரும் ஒண்ணா தண்டா ரெண்டு பேரும் ஒண்ணா தானே முடியும் 3 to 5 மட்டும் சரியா பாரம்பரியமா எலிமினேட் பண்ணிருக்காங்க பாரம்பரியமா அவங்க பக்கம் இந்த இருக்கு எல்லாம் உட்காருங்க அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல் காதர் பேசுகிறேன். இந்த ஒன்று கூட நிகழ்வு வரைந்து ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். கெட்டுக்குதல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இந்த குறிப்பிட்ட யூனியன் டேயில் வந்து நீங்கள் கொண்டாடுறது மிக சிறப்பான விஷயம். யூனியன்னால் யுனைட்டட்னால் என்ன பலன்கள்லாம் வெற்றி கண்டதெல்லாம் காணலாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான நாள். இந்த நாளில் நீங்கள் கொண்டாடுறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்த்துக்கள். என் சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் சங்கத்தின் மற்ற உறுப்பினர்கள் அனைவர் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இதை தொடர்ந்து நடத்திட்டு வருவீங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடத்துங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வான். இந்த நேரத்தில் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்ல ஆசைப்பட்றேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி. அதாவது சங்கம் இங்கேருந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள்லாம் வெளிநாடுகள்லேருந்து கஷ்டப்பட்டு உழைத்து வாழ்ந்து வந்துக்கிறீங்க. நீங்கள் முடிஞ்ச நேரங்களில் எல்லா உதவிகளையும் செஞ்சுக்கிட்ருக்கீங்க. உங்களுக்கு சில விவரங்கள் தெரியணும். முழுமையாக எல்லா விவரத்தையும் சொல்ல முடியாட்டியும் சில முக்கியமான விவரங்களை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். சங்கம் என்ன செய்யுது அப்படிங்கிறதுல முக்கியமாக சங்கம் செய்கிறது வந்து சங்கத்துடைய வேலை வந்து நிக்காஹு முக்கியமான வேலை. நிக்காஹு, அதுக்கப்புறம் மேரேஜ் டிசொல்யூஷன், அது வந்து நிக்காஹு, தலாக்கு, குலா, இது தொடர்பான வழக்குகள் தான் அதிகமாக நமக்கு வருது. பெரும்பாலும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுறோம். சில விஷயங்களை வந்து சேர்த்து வைக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தலாக்கை விட குலா அதிகமாகிடுச்சு. அதாவது பெண்ணுரிமை அதிகமாகிடுச்சு. எம்பவர்மெண்ட், பெண்களுடைய எம்பவர்மெண்ட் அதிகம்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒருவேளை குட் சைன்னு சொன்னால் கூட சில வகையில் பார்க்கும்போது வந்து சில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து பிரிஞ்சு போகிறாப்புல இருக்குது. நாங்கள் பெரும்பாலும் முயற்சி பண்ணுறோம், சேர்த்து வைக்கிறதுக்கே முயற்சி பண்ணுறோம். அப்படியே முடியலைங்கும்போது நம்ம இந்த குலா கேட்கும்போது, அதாவது ஆண் கேட்கும்போது தலாக்கு, பெண்ணு கேட்டாக்கா குலா. இந்த புலா பெண்ணு கேட்கும்போது ஆண் ஒத்துக்கலைன்னு சொன்னால் பெரிய பிரச்சனை. அதை வந்து என்ன பண்ணணும்னா ஃபசகு மூலம் தீர்த்து வைக்கணும். ஃபசகு மூலம் தீர்த்து வைக்கிறதுக்கு ஜமாத்து தலைவருக்கு அதிகாரம் உண்டு. இருந்தாலும் நம்ம செய்கிறதில்ல. அதை காசி மூலமாக செய்கிறோம்.
அதாவது முஸ்லீம் மேரேஜ் டிஸ்சொல்யூஷன் ஆக்ட் ஆஃப் 1939 இருக்குது. அதன் பிரகாரம் என்ன பண்ணுறோம், தீர்த்து வச்சிடுறோம். இது மாதிரி போயிட்டுருக்குது. மேக்சிமம் வந்து சிக்கல்களை தீர்க்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். இதில் முழுமையான கவனங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு கவனம் செலுத்துகிறோம். 5 பேர் 10 தான், இன்னும் ஆள் வேணும் தான். அதை பற்றி விவரங்கள் பேசிகிட்டு இருக்கேன். பின்னாடி இன்னொரு இதில் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இந்த மேரேஜ் சம்பந்தமாக வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்டினரி ஹாலு, அதாவது 1920 நூற்றாண்டுகளாக நம்ம கட்டின அந்த ஹாலு. இது சென்டினரி ஹாலை தவிர கல்யாண மண்டபம் கிடையாது. எல்லோரும் கல்யாண மண்டபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்திருக்குது. அதனால் வந்து நான் இதை சொல்ல கடமைப்படுத்திருக்கேன். கல்யாண மண்டபம் போது எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம இதில் சார்ஜ் பண்ணுறது 15,000 மட்டும்தான். அதில் வந்து 4,000லேருந்து 5,000 வரைக்கும் போஸ்ட் கிளீனிங், ப்ரீ கிளீனிங் இதெல்லாம் இப்போது சரியாகிடும். நம்ம ஊரில் எல்லா ஜமாத்துலேயும் இந்த கம்யூனிட்டி ஹால் இருக்குது. நம்மள்கிட்ட மட்டும் இல்லாமல் இருந்தது, இப்போ நம்மளுக்கு வந்துடுச்சு. கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்கிறேன். நான் அடுத்தது வந்து சொத்து பிரச்சனை. அதாவது சொத்து பிரச்சனைனா வாரிசுரிமை. வாரிசுகளுக்குள்ள சண்டை வரும், சட்டசபையில் வரும்போது அதை நம்ம தீர்த்து வைக்கிறோம். அப்புறம் வாரிசு சர்டிஃபிகேஷன் பண்ணுறோம் சரியத்து பிரகாரம். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த 3வது விஷயம் வந்து 1 அடி 2 அடி பிரச்சனை, குடும்பத்தில் உள்ள சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனைகளில் பல பிரச்சனைகள் இருக்குது. 2 பார்ட்டியும் ஒத்து வந்தால் தான் அதை நம்ம சேர்க்க வைக்க முடியும். இல்லைன்னா பிரச்சனை தான். அவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னாக்கா பணம் செலவாகும், காலம் செலவாகும், இளமை ஆயுள் எல்லாம் செலவாகி அந்த மாதிரி போகிறதுக்கு சில பேர் துணிஞ்சு போகிறாங்க. கடைசியில் கஷ்டப்பட்டுட்டு திரும்ப வர்றாங்க. சில பேர் இந்த மேரேஜ் பிரச்சனைகள் கூட போலீஸுக்கு போகிறாங்க மகளிர் பண்ணுறதுக்கு. அவங்க மகளிர்லேருந்து திருப்பி சங்கத்துக்கு அனுப்பிடுறாங்க. பெரும்பாலும் நாங்களே முடிச்சு வைக்கிறோம். அடுத்தது 4வதாக வந்து விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்துகிறோம், செமினார் நடத்துகிறோம், ஒர்க் ஷாப் நடத்துகிறோம். கல்வி சம்பந்தமாக, பிளாஸ்டிக்கு சம்பந்தமாக, சுத்தம் சுகாதாரம் சம்பந்தமாக, மருத்துவம், போதைப்பொருள் சம்பந்தமாகலாம் நிறைய நடத்தியிருக்கோம். ஜனாசா சம்பந்தமாக ஒர்க் ஷாப் பண்ணியிருக்கோம். வாஷிங் அண்ட் சரௌண்டிங், அதாவது சுத்தம் செய்கிறதும் கஃன் கட்டுறதும் சம்பந்தமாக 8 தலைப்புகளில் நடத்தியிருக்கோம். அது இனிமேல் நடத்துறதுக்கு ப்ரோக்ராம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ப்ரீ கவுன்சிலிங், ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட நாளைக்கு நடக்குது இன்ஷா அல்லாஹ். அது ஆணுக்கு தனியாக, பெண்ணுக்கு நடத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து சில பிரச்சனைகளுக்கு இன்லாஸ் தான் காரணம். ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா தான் காரணம். அவங்கள அனுசரித்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இது வந்து அது மட்டும் இல்லாமல் ஜாப் ரெடி ப்ரோக்ராம் ஒன்று February 3rd வீக்கில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாவது படித்து முடித்த பட்டதாரிகள், படிச்சுட்டு இருக்க பட்டதாரிகளுக்கு காலையில் 10லேருந்து மாலை 5 வரைக்கும் வித் இன்டர்வல்ஸ், வித் ஃபுட்டு, ஹைட்டி எல்லாம் கொடுத்து ஃப்ரீயாகவே இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது தவிர உங்களுக்கு மற்ற விஷயங்கள் தெரியும். நீங்கள் எல்லா காலத்துலேயும் உதவி பண்ணீங்க. கஜா பீரியட்லேயும் சரி, ரமலான்களுக்கும் சரி, மற்ற தேவைகளுக்கு எல்லாம் உதவி பண்ணிடுறீங்க. ரமலான் சம்பந்தமாக வந்து சூப்பர் ஃபாஸ்ட் அந்த ஃபுட் கிஃப்ட்டு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதே தாருல் இஸ்லாம் மூலமாக செய்கிறோம். அதாவது இதனுடைய துணையமைப்பு மூலமாக. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் சம்பந்தமாக, எஜுகேஷன் சம்பந்தமாக, எஜுகேஷன் ஃபண்டு, மைக்ரோ தொழில் உதவி மாதிரி இது மாதிரி பல செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து நீளம் கருதி இதோட நான் முடிச்சுக்கிறேன். மற்ற விஷயங்கள் எதுவும் இருந்தாக்கா நம்ம வந்து தனிப்பட்ட டாப்பிக்கில் விவரமாக சொல்ல ஆசைப்படுறேன். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள், மீண்டும் எங்களுடைய துவாக்கள். இந்த ஃபங்க்ஷன் வெற்றி அடையணும், நீங்கள் மேன்மேலும் உயர்வு பெறணும், நல்லபடியாக சம்பாதிச்சு நல்லபடியான வாழ்க்கைகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சமுதாயத்துக்கும் செய்யணும் வேண்டிக்கிட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்டு முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.